அருமையான பெற்றோர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்தி உங்களுக்கு தோத்திரம் சொல்லுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாய் இருக்கிறீர்களா? It is my privilege today to call you for this program, which is specially brought not only for the children but for the parents. Are you happy? இந்த நாளிலே நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்களா? சந்தோஷமாய் இருக்கிறீர்களா? இந்த நாளிலே திருமறையிலே எனக்கு ஒரு வாசகம் கடவுள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்திருக்கிறார். அது மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தின் 16வது வசனமாய், Gospel according to Mark, the 10th chapter, the 16th verse reads like this: And he took them up in his arms, laid his hands on them and blessed them. அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த சம்பவமானது மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலும் மிகவும் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையும், லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Gospel according to Matthew, the 19th chapter, verses 13 to 15 records this, and Luke's Gospel, the 18th chapter, verses 15 to 17 records this. Jesus took the children. இயேசு குழந்தைகளை எடுத்து அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இது யூத பரம்பரையிலே, யூத சமயத்தில், யூத பழக்க வழக்கத்தில் இருந்ததான ஒன்று. மிகவும் சிறந்த ரபிமார்கள், போதகர்கள் அவர்களுடைய திருச்சபைகளுக்கு, அவர்களுடைய இடங்களுக்கு வரும்போது குழந்தைகளை அவர்களிடம் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுடைய கரங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழக்கத்திலே இருந்தது. அந்த முறையில் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்க்கையிலே சிறந்ததான ஒரு காரியத்தை செய்தார். அது என்னவென்றால், குழந்தைகளை எடுத்தார். அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், மார்க்கு 10:14வது வசனத்தில் சொல்கிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், குழந்தைகள் கடவுள் கொடுத்த வெகுமதிகள். Children are gift to be treasured. சங்கீதங்களின் புஸ்தகம் 127 இப்படி சொல்லுகிறதோ, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எங்காவது ஒரு பையனாவது ஒரு பிள்ளையாவது எனக்கு தத்து கொடுக்கிறதற்கு ஒழுங்கு செய்கிறீர்களா? ஃபாதர், பாஸ்டர் ஐயா, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு குழந்தை இல்லை. உங்கள் குழந்தைகள் இல்லத்தில் இருந்து ஒரு குழந்தையை எங்களுக்கு தத்து கொடுத்து விடுகிறீர்களா? கூடுமான வரை ஒரு பெண் பிள்ளையாய் இருந்து விட்டால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி அடிக்கடி என்னிடத்தில் கேட்கிறவர்களை நான் சந்திக்கவே செய்கிறேன். என்ன, அவர்களுக்கு சொத்து இருக்கிறது, அழகு இருக்கிறது, அவர்களுக்கு வேலை இருக்கிறது, குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு குழந்தை இல்லை. அந்த பெண்ணினுடைய முகத்திலே அது தெரிகிறதோ, அந்த ஆணினுடைய மனக்கவலை அதுவாக இருக்கிறது, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. இன்றைக்கு ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து
குழந்தைகளை அரவணைத்தார், அவர்கள் மேல் கைகளை வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்கின்ற சம்பவத்தை நான் சிந்திக்கும்படியாக உங்கள் முன் கொண்டு வரப்பட பணிக்கப்பட்டிருக்கிறேன். நம்பர் 1, they can be a delight. அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை கொண்டு வருகிறவர்கள். Children are gifts to be treasured. அவர்கள் பொக்கிஷமாக வைக்கப்பட வேண்டியவர்கள். நகைகளை, விலையுயர்ந்த பொருட்களை எப்படி நாம் கஜானாவிலே, சேஃப்டி லாக்கரிலே வைக்கிறோமோ அப்படி children are gifts and to be treasured. இரண்டாவதாக, they can be a delight. அவர்கள் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை கொண்டு வருகின்றவர்களாய் இருக்கிறார்கள். மூன்றாவதாக, they are our responsibility to protect. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேக பெற்றோர்கள் தங்களை குறித்து, கணவன் தன்னை குறித்து, மனைவி தன்னை குறித்து, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தையை பெற்றுவிட்டார்கள், அவ்வளவுதான். நிறைய பெற்றோர்கள் தாங்கள் உழைத்து தங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு பதிலாக எங்கோ இருக்கிற ஒரு மேலை நாட்டுக்காரர் என்னுடைய பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொண்டால் நாங்கள் இன்னும் கொடித்து, நாங்கள் இன்னும் வெறித்து, நாங்கள் இன்னும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எங்களுடைய கடமையிலிருந்து தவறி விடுவதற்கு வழி ஏதாவது கிடைக்காதா? அப்படி கிடைப்பதா இருந்தால் எங்களுடைய கடவுளை வெறுத்துவிட்டு நாங்கள் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று அறிவித்து விட்டு கடமை தவறியவர்களாகவே வாழ்ந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறவர்களே எனக்கு தெரியும். பட் when you say children, குழந்தைகள் என்று சொல்லும்போது they are our responsibility to protect. அவர்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே கடவுளுடைய வசனம் சொல்கிறதோ. நான்காவதாக, they are our responsibility to nurture. பிள்ளைகளுக்கு சரியான உணவு இல்லை. ஏன் தெரியுமா? அப்பா தன்னுடைய மனைவியை, அம்மாவை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு கூட உறவை வைத்துக்கொண்டு அங்கு ஒரு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டார். பிள்ளைகள் சொல்லுகின்றது என்ன தெரியுமா? என்னுடைய அப்பா வீட்டுக்கு சாயங்காலம் வந்தால் குடித்து விட்டு தான் வருவார், வந்து என்னுடைய அம்மாவை அடிப்பார். எங்க வீட்டில் அங்கிள் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அங்கிள். இப்படி சொல்லுகிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எனக்கு தெரியும். அங்கிள் அப்பா வேலைக்கு போன உடனே அம்மா அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கூட சேர்ந்து எங்கேயோ போயிடுறாங்க அங்கிள். எங்க வீட்டில் எங்க வந்தா எப்பவும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை தான் அங்கிள். அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வர வேண்டிய பாதுகாப்பு, அவர்கள் தங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு, தங்களை பராமரிக்க வேண்டிய அந்த நிலைமையை எதிர்பார்த்திருக்க கொடுக்காத தவறிப்போன பெற்றோர்கள் ஆயிரம் கடமையை மறந்து வாழ்கிறார்கள். இந்த நாளில ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்களை முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்போது எனக்கும் உங்களுக்கும் அவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? குழந்தைகள் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுவதற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். குழந்தைகள் நாம் மகிழ்ந்திருக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்டவர்கள். குழந்தைகள் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற பொறுப்பை நம்மிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளால் பணிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு உரிய தேவைகளை சந்திக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்திக்க கடவுள் அழைக்கின்றார்.
God gave us the joy of taking care of them for him. அந்த குழந்தைகளுடைய காரியங்களை நாம் கவனிக்கிறது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கடவுளுக்காக நாம் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா? Because they are created by God and they are given by God to us. பெற்றோர்களாகிய நமக்கு அந்த குழந்தைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுமதிகளாய் இருக்கிறார்கள். அவர்களை பொறுப்பேற்றுக் கொள்வதிலே நாம் மகிழத்தக்கதான உணர்ச்சியை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய பிள்ளை போடுகின்ற அந்த பாவாடை சட்டையை பார், என்னுடைய பையன் அந்த ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கொண்டு நடந்து வருகிறதை பார், ஆஹா என்னுடைய பிள்ளை தேவதை போல் இருக்கிறாளே என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய ஆடை அணிகலன்களினால், அப்பப்பா அவளுடைய காதிலே போட்டிருக்கின்ற அந்த தொங்கட்டானினாலே என்ன மாதிரி தெரிகிறாள், ராஜகுமாரத்தை போல் இருக்கிறாள். அது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற அனுபவம். அதை கடவுள் நாம் அனுபவித்து கடவுளுக்காக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். God gave us the joy of taking care of them for him. அவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். Parents are God's instruments. பெற்றோர்கள் கடவுளுடைய பாத்திரங்கள். And our children are with us for a short time. தெரியுமா, இப்பதான் பிறந்து சின்ன பிள்ளையா இருந்தா பாருங்க எவ்வளவு சீக்கிரம் வயசுக்கு வந்துட்டா. ஐயோ என்னால நம்பவே முடியலையே, அவளுக்கு திருமணம் நிச்சயமாய் இருக்கிறது. ஆஹா, இப்படி பெற்றோர்கள் சொல்லுகிறீர்கள், அப்படித்தானே? இப்பதான் 4 காலில் நடந்துட்டு இருந்த மாதிரி இருக்கிறான், மளமளன்னு அவங்க அப்பாவை விட மேல வளர்ந்து நிற்கிறான் பார். திருமறை சொல்லுகிறது பாருங்கள், parents are God's instrument and our children are with us for a short time. அருமையான பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மகள் பூப்பு எய்திய பின்பு நீங்கள் அவளுடைய எதிர்காலத்தை குடும்பமாக பார்ப்பதற்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் தத்தி தத்தி நடக்கும்போது 5 அவர்களை வளைத்து வைக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காலையிலும் மாலையிலும் உங்களுடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும். அதற்கு கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகள் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் கொஞ்ச காலம் நம்மோடு இருப்பார்கள். என்னதான் சீராட்டி பாராட்டி தாளாட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பின்பு அவர்களுக்கு திருமணம் ஒன்று வந்துவிட்ட போது, அவர்கள் ஒரு காதலனை காதலியை கைபிடித்த பின்பு அவர்கள் பறந்து போய்விடுவார்கள். கொஞ்ச காலம் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பூராவும் அவர்கள் வாழுவதற்கு நாம் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை கடவுளுடைய வழியிலே நடத்தி செல்வதற்கு நம்மை கடவுள் பாத்திரங்களாக பயன்படுத்த விரும்புகிறார். இந்த காலத்திலே அவர்களை நாம் சரியான முறையிலே வளர்த்து கொண்டு வராவிட்டால், நம்முடைய கடமைகளிலிருந்து நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், அவர்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்கள் நமக்கு வேதனையை கொண்டு வருகிறவர்களாகி விடுகிறார்கள். ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளை அள்ளி அணைத்து அவர்களுக்கு முத்தம் கொடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். அநேக முறை பெற்றோர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்குள் கசப்புகள் வரும்போது,